Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to do blending. இதுக்கு நான் 4 tools பத்தி சொல்ல போறேன் blendingக்கான tools. First வந்து cotton buds இருக்கு. இது வந்து 10 rupees தான் வரும் பாக்கெட். அப்புறம் வந்து ஒரு flat brush. Then third வந்து paper stamps. And fourth tissue paper. இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பிளெண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து அந்த 4 மெட்டீரியல்ஸ் நேமும் எழுதி வச்சுக்கிறேன். நான் இப்போ ஒரு 5B பென்சில் எடுத்து ஒரு ஷேட் கொடுக்குறேன். எல்லாத்துலேயும் ஷேட் பண்ணி காட்டுறேன். தென் அப்புறம் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் பேப்பர் ஸ்டம்ப் வச்சு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டூல்னு சொல்லலாம். மோஸ்ட்டாக ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுற டூல் இது. நான் இதை சர்க்குலர் மோஷனில் பிளெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரை ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் மேக்கப் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காட்டன் பட்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். 10 rupeesக்கே வந்து நிறைய கிடைக்கும்ல. ஸோ வந்து பிகினர்ஸ்க்கெலாம் இது நல்லா யூஸ் ஆகும். அதே மாதிரி நல்லா பிளெண்டிங்கும் நல்லா கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் டூல், அதாவது நம்மளுடைய டிஷ்யூ பேப்பர். இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நம்ம கையில் ஒரு விரலில் இப்படி பிடிச்சிட்டு பண்ணலாம், இல்லை நீங்கள் நார்மலாக கூட வச்சு பண்ணலாம். ஸோ டிஷ்யூ பேப்பரில் வந்து நம்ம லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தாலே நல்ல பிளெண்டிங் கொடுக்கும். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், இது வந்து டிஷ்யூ பேப்பர் பாருங்கள், நல்லா ஸ்மட்சாக இருக்குது, நல்ல பிளெண்டிங் கொடுத்துருக்கு. காட்டன் வந்து நல்லா தான் பிளெண்டிங் இருக்குது, ஆனால் டிஷ்யூ பேப்பர் அளவுக்கு இல்லை. ப்ரஷ் வந்து காட்டன் பட்ஸ் மாதிரி தான், அதே மாதிரி பிளெண்டிங் இருக்குது. பேப்பர் ஸ்டம்ப் வந்து நல்லா ஸ்மூத்தான பிளெண்டிங் வந்து ஈக்குவல் டு டிஷ்யூ பேப்பர் அப்படின்னு சொல்லலாம், நல்லா தான் கொடுத்துருக்கு. இப்போ நான் நார்மலான 5 rupees அப்சரா பென்சில் வச்சு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பிகினர்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ரா பண்ண ஒரு ட்ராயிங் காட்டுறேன். இந்த ட்ராயிங்கில் நான் ஏருக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் ஏரியாஸ் இருக்குல்ல, ரொம்ப லார்ஜ் ஏரியாஸாக, அந்த மாதிரி ஏரியாஸில் நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம். காட்டன் கூட யூஸ் பண்ணலாம், நல்ல ஸ்மட்ச் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நோஸ் ஏரியாஸ், அதாவது மைன்யூட் ஏரியாஸில் வந்து நான் பேப்பர் ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ராயிங்கில் நான் காட்டன் பட்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணலை, ஆனால் அதுவுமே நல்ல பிளெண்டிங் கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.